சாம்சங் வாஷிங் மிஷினோட பார்ட் 2 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. ஏன்னா அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போது தான் நம்மளுக்கு மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுக்கும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம சாம்சங் வாஷிங் மிஷினோட பார்ட் 2 எரர் கோடை பார்க்கலாம். எந்தெந்த எரர் கோடு வருதுன்னு சொல்லிட்டு. பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம LE1, E9, E11, LC, LC1, SUD, UE, E4, UB, 5E, E2, 5C, NF இந்த எரர் கோட் தான் நம்ம பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா LE, LE1, E9, 11E, LC, LC1 இந்த எரர் கோட் எதனால் நம்மளுக்கு ஷோ ஆகுது? இந்த மொத்தம் 6 எரர் கோடும் ஒரே சிம்டம்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு வேறு வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் தெரியும். ஸோ எந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இது எது டிடெக்ட் பண்ணுது பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்டர் லீக்கேஜ் சொல்லி தான் டிடெக்ட் பண்ணுது. ஸோ வாட்டர் லீக்கேஜ் எப்படி எல்லாம் வரும் சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் வர்றது ட்ரம்மோட கீழே ஹோஸில் நம்மளுக்கு தண்ணி ட்ரம்குள்ளே போயிட்டு அங்கேருந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரைன் பம்ப் இருக்கும். ட்ரைன் பம்பில் அங்கேருந்தும் ஃப்ரண்ட்லேருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டே இருந்தாலும் இந்த எரர் கோட் வரும். மூணாவது கேஸ்கட், ஃப்ரண்ட்டில் நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணும்போது இருக்கிற கேஸ்கட் டேமேஜ் இருந்தாலும் வாட்டர் லீக்கேஜ் வரும். அதனால் இந்த எரர் கோட் வரும். ஸோ நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நீங்கள் வாட்டர் லீக்கேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதே போல் நம்மளுக்கு தண்ணி நம்ம இன்லெட் பண்ணும்போது அங்கே டேப்பில் தேவையான ஸ்பீடில் டைமிங்கில் தண்ணி உள்ளே வரலைனாலும் இந்த எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பை ஒன்னாக இதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் இது தாண்டி வந்தாலும் தான் மதர் போர்டு கம்ப்ளைண்ட். எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை ஆகலைன்னா மதர் போர்டில் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக இதை மென்ஷன் பண்ணுறேன், மதர் போர்டும் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்த எரர் கோடு எது பார்க்கலாம்னா எஸ்யூடி எரர் பார்த்தீங்கன்னா ரேர் தான். இந்த எரர் கோட் நம்மளுக்கு எதனால் வருதுன்னா ஃபார்மிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம துணி போட்டுடுறோம், சர்ஃப் ரொம்ப அதிகமாக போடும்போது அதிகமாக நுரை இருக்கும். அது ஸ்பின்னில் சுற்றும் போது ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னில் சுற்றி நம்மளுக்கு காய வச்சு துணி கொடுக்கும். ஸோ அந்த டைமில் ஃபார்மிங் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எரர் கோட் வரும். ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு துணி காயில்லை. ஸோ அதனாலே தான் இந்த எரர் கோட் வரும். ஸோ நீங்கள் துணி போடும்போது தேவையான நீங்கள் சர்ஃப் போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வர்றது இது ரேர் தான். இப்போ புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, அதிகமாக சர்ஃப் போட்டுட்டாங்கன்னா அந்த எரர் கோட் வரும். அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஷின் ஆஃப் பண்ணிட்டு துணி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு திரும்பவும் வராது. ஸோ அடுத்த எரர் கோட் பார்த்தீங்கன்னா UE, E4, UB இது எதனால் எரர் கோடு வருது? UE, E4, UB இது 3 எரர் கோடும் அன்பேலன்ஸ் எரர் கோடு. நம்ம துணி அதிகமாக லோடு பண்ணிட்டா மிஷினில் உங்களுக்கு இந்த எரர் கோடு வரும். நீங்கள் துணி பெரிய பெட்ஷீட் போட்டிங்க, அந்த மாதிரி அன்பேலன்ஸ் ஆகுதுன்னா இந்த எரர் கோடு வரும். துணி நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப இப்போ 5.5 kg 6.5 kg மிஷின் இருக்குது, 7 kg மிஷின் இருக்குன்னா நீங்கள் அந்த தகுந்த மாதிரி தான் நீங்கள் துணி போடணும். அதிகமாக நம்ம லோடு பண்ணிட்டா மிஷின் உங்களுக்கு ஷோ காமிக்கும். ஸோ நீங்கள் துணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். துணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு எரர் கம்மி துணி போட்டாலும் அந்த எரர் வருது சொல்லி கம்ப்ளைண்ட்டும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஷாக் அப்சர்வ், மிஷினோட ஷாக் அப்சர்வ் வீக் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஷாக் அப்சர்வ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் வரும். ஸோ நீங்கள் ஷாக் அப்சர்வ் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த எரர் கோடு பார்த்தீங்கன்னா 5E, E2, 5C இந்த எரர் கோடு எதனால் வருது? மோஸ்ட் ஆஃப் காமன் எரர் கோட் தான் இது. எதனாலன்னா லாஸ்ட்டில் நமக்கு வாஷிங் மிஷின் சுற்றும் போது ஹீட்டர் ஃபங்க்ஷன் கொடுக்கும். 50 செல்சியஸில் நம்மளுக்கு ஹீட்டர் ஆன் ஆகும். அந்த ஹீட் பண்ணிவிட்டு அந்த துணியை சூடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு துணியை காய வச்சு கொடுக்கும். ஸோ அந்த டைமில் தான் இந்த எரர் கோட் ஷோ ஆகும். ஹீட்டர் மால் ஃபங்க்ஷன் ஆகியிருந்தாலும் தண்ணி கோல்டு ஆகிட்டு இருக்க ஹீட்டரில் நம்ம 50 செல்சியஸ் வைக்கிறோன்னா இந்த 50 செல்சியஸில் நம்மளுக்கு தண்ணி ஹீட் ஆகணும். அது ஹீட் ஆகலை, கோல்டாக தான் இருக்குன்னா நம்மளுக்கு இந்த எரர் கோட் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டு பாருங்கள். ஹீட்டர் தான் அதில் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வரும். ஹீட்டர் நல்லா இருக்குது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்னா
பிசிபி போர்டில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வரும். டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக சேர்ந்துட்டுருக்கு, ஹீட்டரில் போயிட்டு ரொம்ப சால்ட்டு, உங்கள் வீட்டில் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் காமன் இந்த எரர் கோட் வரதான் செய்யும். ஏன்னா சால்ட்டு போயிட்டு ஃபுல்லாக ஹீட்டரில் ஃபுல்லாக போய் ஜாம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எரர் கோட் வர காமன் இஷ்யூ தான். நீங்கள் கூப்பிட்டு ஃபுல்லாக ட்ரம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஹீட்டர்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ அடுத்த எரர் கோடு பார்த்தீங்கன்னா NF லாஸ்ட் எரர் கோட். NF எரர் கோட்னா பவர் கரெக்டாக உங்களுக்கு மதர் போர்டுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை, 220 வோல்டேஜ் நம்மளுக்கு உள்ளே வரல, 220 வோல்டேஜ் வரல. இப்போது லோ வோல்டேஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த எரர் கோட் வரும். ஸோ உங்கள் வயரிங் நீங்கள் செக் பண்ணுங்கள், எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அந்த பிசிபியில் இது பாருங்கள், நீங்கள் சாக்கெட்டில் பாருங்கள் கரெக்டாக வோல்டேஜ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். 220 வோல்டேஜ் அதில் இதில் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்குன்னா மதர் போர்டு தான் கம்ப்ளைண்ட். மதர் போர்டு வோல்டேஜ் உங்களுக்கு ட்ராப் பண்ணி கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ முதல்ல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், கரெக்டாக 220 வோல்டேஜ் வருது நம்மளுக்கு மிஷினில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா மதர் போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. அதே போல் மதர் போர்டும் இருக்கலாம், இல்லை மதர் போர்டுலேருந்து வயரிங் போகிற இடத்துல ஃப்யூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஃப்யூஸ் டேமேஜ் இருந்தாலும் சப்ளை உள்ளே வராது, இந்த எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பார்ட் 2 சாம்சங்கோட சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் சொல்லி நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோ எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு, எந்த மிஷினோட வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எக்ஸலண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் சென்டர் வேலூரில் 4 இடத்துல சர்வீஸ் சென்டர் வச்சு நம்ம நடத்திட்டுருக்கோம். வேலூரில் உங்களுக்கு மோஸ்ட்லி சர்வீஸ் தேவைன்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கால் புக் பண்ணி வித்தின் 2 hours டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்து உங்கள் மிஷினு சர்வீஸ் செஞ்சு கொடுக்கப்படும். ஸோ நம்ம அடுத்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் உங்களோட வெளிப்படுறது நான் ஃபைசான் வியூஸ்.